Hi everybody, very happy to welcome you all back for this knowledge enhancement series of videos. Basically, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது is going to be a comparison between investment in fixed deposits and mutual funds. இது ரெண்டுத்துல எது பெட்டர் ப்ரொபோசிஷனா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆஃப் பைபேக்கை பத்தியோ இல்லைன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தியோ இல்லைனாக்கா ஈவன் தி பை ஸ்டாக்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ங்கிற வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய பேர்கிட்ட இருந்து வி ஹேட் செவரல் ரிக்வெஸ்ட் ஆஃப் இந்த டாப்பிக்கை பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்ட்டுலாம். ஸோ வி ஆர் டெஃபினெட்லி ஒர்க்கிங் ஆன் தட் அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது முடிஞ்ச உடனே வி வில் டெஃபினெட்லி டேக் அப் யுவர் டாபிக்ஸ் ஆல்சோ அண்ட் வி வில் டெஃபினெட்லி டூ தட். ஓகே, in the meanwhile, என்னோட humble request would be to subscribe to our videos and click the like button and even comment on the videos so that it will be a very good feedback for us to improve ourselves. So first of all, நம்ம வந்து let us understand ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னங்கிறத பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது பேசிக்லி இட்ஸ் ரொம்ப லோ ரிஸ்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் நம்ம பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இட் வில் ப்ராப்ளி கிவ் யூ அ ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன் தேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ரிட்டர்னை விட. ஓகே, கரண்ட் அக்கௌண்ட்டில் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட் அட் ஆல், பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ அதை விட ஒரு ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன் வரும். இது ஒரு கன்வென்ஷனல் டைப். நம்ம வந்து செவரல் இயர்ஸாக வந்து வி பீன் டூயிங் இட், செவரல் ஜென்ரேஷன்ஸாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்ததுனாக்கா உடனே ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் போய் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப காமன். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இஸ் இப்போ ஆஃப் ரீசெண்ட் வந்து நல்ல ரிலேட்டிவ்லி இட் இஸ் கெட்டிங் பிக்ட் அப், வால்யூம்ஸ் ஆர் பிக்ட் அப் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேர் தே கலெக்ட் அ பூல் ஆஃப் மணி from many investors and invest it in stocks, bonds, இல்ல மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. அதுல இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு எது தேவையோ அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு இன்னைக்கு டேட்ல எஃப்டிஸ்லன்னு பார்த்தாக்க ஜனவரி 2022 பிரகாரம் டிபெண்டிங் ஆன் தி டென்யூர் 1 year or 2 years or 3 years ஆங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இட் வேரிஸ் எனிவேர் பிட்வீன் 2.5%லேருந்து 5.75%, 6% மட்டும் வருது டிபெண்டிங் ஆன் தி பேங்க்ஸ். எஸ்பிஐ எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், எஸ்பிஐல வந்து 5.5% கொடுக்குறாங்க அப்ராக்சிமேட்டா. ஆக்சிஸ் பேங்க்ல 2.5லேருந்து 5.75% கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் டெலிவரிங் அரௌண்ட் 2.5 to 2.6%, அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ ஆவரேஜா பார்த்தாக்க இட் வேரிஸ் எனிவேர் பிட்வீன் 2.5 to 5.5, 6%, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது, பேஸ்ட் ஆன் தி டென்யூர் ஆஃப் இட். அட் த சேம் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம்னாக்க இட் ஹஸ் டெலிவர்ட் எனிவேர் பிட்வீன் 8% per annum இருந்து ஈவன் 20-30% per annum கூட கொடுத்துருக்கு, டிபெண்டிங் ஆன் தி கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் விச் வி ஹவ் சோசன். ஓகே, ஸோ ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்து எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பேர் மினிமம் ரிஸ்க்ல பெட்டர் தேன் ஃபிக்ஸட் டெபாசிட் நான் வந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன்னா கூட தேர் ஆர் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் விச் கேன் கிவ் யூ. நாட் ஓன்லி தட், இன்ஃபேக்ட் நம்ம வந்து இதை டீட்டெயிலாக கூட பார்க்கலாம், வேர் தேர் ஆர் லாட் ஆஃப் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட இதில் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் டாக்ஸேஷன் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல பார்த்தோம்னா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 lakhsக்கு அந்த ₹1,18,000 வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் வி ஹவ் காட் இன் த 3 years அதுக்கு நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே, வேறஸ் டெட் ஃபண்ட்ஸ்ல இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் காஸ்ட் இண்டெக்ஸேஷன், அந்த இண்டெக்ஸேஷன் பண்ணதுக்கு அப்புறமா வர ரிட்டர்ன்ஸ்க்கு தான் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஆஃப்டர் 3 years மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுல 3 years இருக்கணும். அந்த 3 yearsக்கு அப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா இட் வுட் பி ₹1,16,000 அப்ராக்சிமேட்டா. அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னாக்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல we will be paying a tax of ₹56,000 for the year, assuming that 30% tax slabல இருக்காங்க. ஏன்னா 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறாங்கன்னா கண்டிப்பா 30% tax slabல இருப்பாங்கன்றதுனால நம்ம வந்து ₹56,000 வரும். வேறஸ் டெட் ஃபண்ட்ஸ்ல இந்த இண்டெக்ஸ்ட் ரிட்டர்ன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா we will be paying approximately ₹16,000 தான் as tax. So net பார்த்தாக்க effective return வந்து உங்களுக்கு fixed depositல it would be around 4%. This would be around 6.3% after adjusting the inflation and after post taxation வந்து உங்களுக்கு this would be the return. Even though mutual funds வந்து can provide better returns தெரிஞ்சா கூட இன்னைக்கும் we will be surprised that
more than 150 lakh crores of rupees are lying in fixed deposits. Okay, fixed deposits might not even generate returns beating the inflation, but still many people are still invested in fixed deposits and not in mutual funds. So mutual funds நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி டிபெண்டிங் ஆன் தி ரிஸ்க் ப்ரொஃபைல், டிபெண்டிங் ஆன் அவர் ரிஸ்க் அப்பிடைட், நம்ம we can choose few types of debt funds பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த நேமே சஜஸ்ட் பண்ணுது தட் தி ஃபண்ட் இஸ் பீங் மேனேஜ்டு டைனமிக்லி அப்படின்ட்டு. டைனமிக்னா என்னன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தி ஃபண்ட் மேனேஜர் வில் சூஸ் டு ஷிஃப்ட் ஃப்ரம் ஷார்ட்டர் மெச்சூரிட்டி பீரியட்ஸ் ஆர் லாங்கர் பீரியட்ஸ்க்கு வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி he will invest accordingly. Okay, then we have another category of funds, short term, ultra short term debt funds la irukku. இதெல்லாம் ideal for people who are wanting to invest for a period of probably 1 to 3 years. This can fetch you a better return than fixed deposits. At the same time கொஞ்சம் risky, so lesser conservative இருக்கிற investors they can definitely choose to invest in these short term and ultra short term debt funds la. Then there is another category of fund called the credit opportunities fund. Ideally இது 3 to 5 years horizonக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். These funds they can probably generate a higher rate of return with lesser risk. So investors who are wanting to invest for a 3 to 5 years horizon can definitely consider the credit opportunities fund. Similarly, நம்ம types of equity funds கூட இருக்கு where it is much less riskier than in fact. So balanced funds இருக்கு. இந்த balanced funds it is also known as the hybrid funds னு சொல்றாங்க. ஒரு portion of it, say 60 to 70% will be in equity and 30 to 40% will be in debt instruments. So market fall ஆற மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இல்லைனாக்கா ரொம்ப fluctuate ஆற மார்க்கெட்டா இருந்ததுனாக்கா அப்போ இந்த பேலன்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். பிகாஸ் 30 to 40% is on debtங்கிறதுனால it will definitely be able to maintain ஒரு stable returns. But at the same time equity portion இருக்கிறதுனால இதுல taxationல நம்மளுக்கு equity taxation ஓட benefits கிடைக்கும் உங்களுக்கு. We will discuss about that in later. So இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்மளுக்கு ஈவன் டாக்ஸேஷன்ல கூட நம்மளுக்கு பெட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருந்தாக்க வாட் எவர் பி தி இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன பே பண்ணிருக்காங்களோ அதுக்கு நம்ம என்ன இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கோமோ அந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிடக்ட் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ இது இன்ஃபேக்ட் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க அவங்க முன்னாடியே. நம்ம we'll have to submit our returns, file our returns and get it back. ஆனாக்கா when it comes to investment in equities பார்த்தோம்னாக்கா ஈவன் ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்ட் எடுத்தோம்னா கூட ஈக்விட்டி டாக்ஸேஷன் எப்படின்னாக்கா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும் உங்களுக்கு. எனிதிங் ஓவர் 1 இயருக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்தோம்னாக்கா 1 lakh ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு மேல வரதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டாக்ஸ் வரும். தட் டூ இட் இஸ் ஒன்லி 10%. ஓகே, ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல 3 years போடுறதுக்கும் 3 years ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னாக்கா நம்மளுக்கு 3 years கழிச்சு அந்த ஈக்விட்டி டாக்ஸேஷன் எவ்வளோ வரும்னாக்கா 1 lakhக்கு மேலே இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 10% வரும் டாக்ஸ். இதே நீங்க டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா டெட் ஃபண்ட்ஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் கிடைக்கும். வாட் இஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்? நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இன்ஃபிளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதை மீறி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு டாக்ஸேஷன் வரும், which would be 10% on the indexed adjusted return. So I think it is high time we start considering about investing via mutual funds rather than investing in fixed deposits. In fact, on the taxation நம்ம benefit பார்த்தோம். At the same time the returns are also much better. ELSS fundsலாம் இருக்கு. ELSS funds can give you under 80Cல இருக்கிற டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், டாக்ஸ் ரிபேட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெட் ஃபண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தோம்னாக்கா ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தோம்னாக்கா 7 to 9% கிடைக்கும் டெட் ஃபண்ட்ஸ்ல, ஃபிக்ஸட் டெபாசிட்ல 4 to 8% கிடைக்கும். ஓகே, டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்கு டெட் ஃபண்ட்ஸ்ல. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல டிவிடெண்ட்ங்கிறதே கிடையாது, ஏன்னாக்கா ஒன்லி இன்ட்ரெஸ்ட் தான். ரிஸ்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல வெரி லோ ரிஸ்க், பட் இங்க டெட் ஃபண்ட்ஸ்லயும் லோ டு மாடரேட் தான் உங்களுக்கு. லிக்விடிட்டி, ஹை லிக்விடிட்டி இன் டெட் ஃபண்ட்ஸ், fixed deposits, low liquidity. The investment option you can even choose to invest on a SIP mode, which means systematic investment plan மூலமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் debt fundsல. For example, every month நான் ஒரு particular amount contribute பண்ணலாம். But fixed depositsல only lump sum investment தான்
allowed. Early withdrawal இருக்கு, depending on the fund type, they allow without any exit load. இப்போ டெட் ஃபண்ட்ஸாக இருந்ததுனாக்கா 1 இயர்க்கு அப்புறம் யூ கேன் டெட் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையும் 1 இயர்க்கு அப்புறம் வந்து தெர் இஸ் நோ எக்ஸிட் லோன். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்லாம் அந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடி நம்ம வித்ட்ரா பண்ணோம்னாக்கா தேர் வுட் பி அ பெனால்ட்டி தட் இஸ் லெவிட். நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து எப்படி எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானும் அவைலபிலிட்டி இருக்கு. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்னா நம்ம இப்போ பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் மந்த்லியோ இல்லை குவார்டர்லியோ நம்ம வாங்குற மாதிரி இதுலேருந்தும் சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வீ கேன் டிசைட் எவ்வளோ வந்து மந்த்லி எனக்கு வேணும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ கேன் ஈவன் ஷேர் யூ ஒன் ஆஃப் தோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதில் பார்த்தாக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிற ரிட்டர்ன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 7 to 8% ரிட்டர்ன் ஆர் ஈவன் மோர். ஓகே, பட் அதுலேருந்து அவங்க ஃபிக்ஸடாக எவ்ரி 6% வந்து பர் இயர் வந்து கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து மந்த்லி ரெனியூ பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ மந்த் ஆன் மந்த் ஒரு ரெகுலர் இன்கம்க்கு கூட இது வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து என்னோட கிளைண்ட்டை ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அஃப்கோர்ஸ் வி ஹேட் டு ரிமூவ் தி கிளைண்ட்ஸ் நேம் ஃபார் கான்ஃபிடென்ஷியலிட்டி. ஐசிஐசியோட பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் கிளைண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹி ஹஸ் இன்வெஸ்டட் டிசம்பர் 2020 டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் February 2021 மந்த் ஆன் மந்த் தேவ் பீன் வித்ட்ராயிங் 3000 rupees எவ்ரி மந்த். ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா 6% per annum. 6% per annum is the interest which we get in fixed deposits. So அவங்க வந்து அந்த 6% எனக்கு மந்த் ஆன் மந்த் எனக்கு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி he has withdrawn it. Okay, the 6000 rupees every month withdraw பண்ணாக்க till the month of February 2022 மட்டும் withdraw பண்ணிருக்காங்க. So far he has withdrawn almost 39,000 rupees. அண்ட் அதை வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் கூட மந்த் ஆன் மந்த் அந்த சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் கூட அவருடைய கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் 6.71 lakhs. நான் சொல்றது ஆஸ் ஆன் 17th of February. ஓகே, ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க இதே நீங்கள் வந்து ஒரு 10 lakhs வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆர் வாட் எவர் பி தி அமௌண்ட், இதே அமௌண்ட் 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னாக்க நம்ம அந்த 6% வித்ட்ரா பண்ணிட்டாக்க அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி ஆர் 2 years 3 years 5 years கழிச்சு பார்த்தாக்க உங்க கேபிட்டல் வந்து வில் ஸ்டில் பி த சேம் ஆஃப் 6 lakhs. ஆனா இங்க அட்வான்டேஜ் என்னன்னா ஈவன் ஆஃப்டர் வித்ட்ராயல் உங்க கேபிட்டல் இஸ் ஆல்சோ க்ரோயிங். ஸோ இந்த பர்டிகுலர் கிளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 6 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் 39,000 rupees so far he has withdrawn in 1 year's time and his capital has grown to 6.71. ஓகே, லாங்கர் ரன்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபிட்டலும் will be growing higher. ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். இன்னொரு கிளையண்டோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்றேன். இந்த கிளையண்ட் வந்து he has invested in dynamic asset allocation fund. ஓகே, இந்த dynamic asset allocation fundல he has invested around 7.35 lakhs. இந்த 7.35 lakhsல இருந்து he has been withdrawing regular 3,500 rupees every month withdraw பண்ணிருக்காரு. So far he has withdrawn almost 49,000 rupees withdraw பண்ணிருக்காரு. In spite of this withdrawal, current value பார்த்தீங்கன்னாக்கா it is 7.54 lakhs. Okay, so 7 lakhs investment வந்து even after withdrawal of 49,000 rupees it has grown to 7.54 lakhs. இதுதான் advantage of investing in a mutual fund where you can see capital appreciation in spite of a regular withdrawal of your ஒரு இன்கம்காக நம்ம ரெகுலரா வித்ட்ரா பண்ணா கூட we will be able to see a capital appreciation unlike in fixed deposits. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லைனாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுனாக்கா கைண்ட்லி hit the like button and also subscribe to our channel to regularly watch all our other videos. Thank you.